ஹாய் ஹலோ மக்களுக்கும் வணக்கம். இது உங்களுக்கு என்னென்னு தெரியுதா? இதை வந்து பீக்க நாருன்னு சொல்லுவோம்ல. இது ஆக்சுவலி எனக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த நாரை எடுத்திருக்கேன். இது ஆக்சுவலி ஒழுங்காக வரல. தெரியுதா உங்களுக்கு? அங்கங்கே டேமேஜ் ஆகிருக்கு. எனக்கு ஏன்னா வரவே இல்லை, ஒழுங்காக வரமாட்டேட்டுருச்சு பாருங்கள். இப்படி தான் காய் இருக்குது. இது வந்து நார்மல் பீக்குங்க இல்லைங்க, மிளகு பீக்குங்கன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க? அதில் வாட்டர் கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த பீக்குங்கால. இது நாங்கள் யூஸ் பண்ணவே இல்லை பீக்குங்க. அதனால் மரம் ஃபுல்லாக அந்த பீக்கங்காயாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தா எனக்கு தெரியாதுங்க, எங்கள் வீட்டில் இது ஊருப்பட்ட பீக்கங்காய் இருக்கும். ஆனால் இதுலேருந்து தான் நார் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. திருச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா 3 20 என்னமோ விற்பாங்கன்னு நினைக்கிறேன். 3 50 20 நினைக்கிறேன். எவ்வளோன்னு சரியாக தெரில. நான் வாங்கி யூஸ் பண்ணேங்க. எங்கள் வீட்டில் பீக்கங்காய் இருக்குது. ஆனால் நான் வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணாமல் நான் அதை காசு போட்டு வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுதான் மதிப்பு கூட்டு விவசாயம்னு சொல்லுவாங்க போல். நமக்கு அதெல்லாம் தெரியாதனால தான் நம்ம விவசாயிங்க வந்துட்டு இன்னும் ஏழையாகவே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். இதை வந்து எனக்கு எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏதாவது ஈஸியான வழி இருந்தால் சொல்லுங்கள், யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா. நான் ஒன்று எடுத்துட்டேன். இப்போ நான் செகண்ட் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு ஓட்டை? இதுலேருந்து இந்த விதைலாம் வந்துருச்சு பாருங்கள். இந்த விதை இப்படி தான் இருக்கும், இந்த பீக்கங்காய் விதை. தெரியுதா உங்களுக்கு? இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா நான் உங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? நான் இப்போ உரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் உரிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்குது. ஒரு கையில் உரிச்சா என்னால் உரிக்க முடியல. ஒரு தோலாக நல்லா வந்துட்டு உரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நார் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். வாங்க ஃபுல்லாக நான் பிரிச்சிடுறேன். இதை காமிக்கிறேன் பிரிச்சுட்டு.